அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இப்போது 11th அக்கௌண்டன்சி யூனிட் 3ல் இம்பார்ட்டன்ஸ் மார்ச் 2024க்கு எதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க வேண்டியது இருக்குங்கிறத நம்ம இந்த யூனிட் 3ல் பார்க்கலாம். யூனிட் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3. ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் யூனிட் எல்லாமே வந்து தியரி தான். ஸோ தியரி நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம் ஓரியன்டாக இருக்கிறது வந்து லெசன் 3லேருந்து. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி. இது வந்து நமக்கு ஜேர்னல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. தியரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஜேர்னல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் எது இம்பார்ட்டன்ஸ் லெசன் வைஸு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் நம்பர் 35ல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் டைப் 1 மார்க்கில் கேட்கலாம். எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ். மேலே இருக்கக்கூடிய இந்த அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் த அப்ரோச் அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு 5 கேட்டகரிஸ் கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்கலாம். அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஈக்குவேஷன்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய சம் தான். இது ரொம்ப ஈஸி. 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். இந்த கொஷின் மார்க் போட்டிருக்க இடத்துல அதை நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வருமோ அதை வைக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸுக்கு இடையே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் சம்மு. செகண்ட் சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் சம்மு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த சம்மு ஈக்குவேஷனில். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் கேட்குறாங்க. ஓகேவா? தேர்ட் சம்மு நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. போட்டு பாருங்கள். சும்மா கண்ணால் பார்த்தீங்கன்னா போட முடியாது. போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம்மு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குங்கிறனால அது கேட்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்கலாம். 3 மார்க்கில் தியரியில் கேட்கலாம். அக்கௌண்ட்ஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட் இம்பர்சனல்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் பர்சனல் அக்கௌண்ட் வந்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் பிரிக்கிறாங்க. இதில் வந்து 2 மார்க் கொஷின் 6th கொஷினாக இருக்குது. ஹவ் ஆர் கிளாஸிஃபைடு ஃபார் பர்சனல் அக்கௌண்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த சார்ட் மட்டும் போட்டிங்கன்னா போதுமானது. பர்சனல் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் போட்டு காமிச்சிங்கனால கூட 2 மார்க் ஓகே. பர்சனல் அக்கௌண்ட்டை 3ஆக பிரிக்கிறோம். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இம்பர்சனலில் வந்து ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் பிரிக்கிறோம். ரியலை வந்து டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோல்டன் ரூல்ஸு உங்களுக்கு தெரியும். 2 மார்க்கில் அப்படி இல்லாட்டி 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின்ஸ். ஓகேவா? இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 5ல் இதையும் வந்து 6 கொடுத்துட்டு 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி 4 கொடுத்து 2 மார்க்கில் கேட்பாங்க. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்ட்டு பர்சனல், ரியல் ஆர் நாமினல் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு. இது எது பர்சனல், எது நாமினல், எது ரியல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு மென்ஷன் பண்ணும்போது கொடுத்துருக்குற கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதிட்டு போய் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல்னு எழுதி பர்சனல் அக்கௌண்ட் எழுதுங்க. மேக்ஸிமம் பேர் ஆன்சர் எழுதும்போது வெறுமனே ஏன்னு போட்டு பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் எழுதுறீங்க. அப்படி எழுதாமல் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் கொஷின் என்னவோ கேபிட்டல் அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் பர்சனல் அக்கௌண்ட் எழுதுங்க. பில்டிங் அப்படி எழுதிட்டு ரியல் அக்கௌண்ட் எழுதுங்க. ஓகேவா? அதில் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இருக்குது இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் எழுதும்போது வெறும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் இருக்குது. இது வந்து நீங்கள் எழுதும்போது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். ஞாபகம் வச்சுங்க. ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே, வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டோம். ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மெட் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மெட் கேட்குறாங்க. இந்த புக்ஸ் ஆஃப்னு எழுதிட்டு டாட் வச்சுருங்க. ஜேர்னல், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப்னால் உங்களுக்கு தெரியும் லெட்ஜர் ஃபோலியோ. அது ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்குது. டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ் பார்த்துங்க. இந்த காலம் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு ஃபார்மெட் மட்டும் கேட்டாங்கனாக்கா இதை எழுதலாம். நெக்ஸ்ட்டு
ஜேர்னல் என்ட்ரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு வந்து கம்பல்சரி சம்மில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷின் இருக்கு இல்லையா? அதில் ஜேர்னல் என்ட்ரி வந்து மொத்தம் வந்து 7 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிங்கிள் என்ட்ரி, அடுத்தது காம்பவுண்ட் என்ட்ரி, தேர்டு ஒன்று ஓப்பனிங் என்ட்ரி, ஃபோர்த் ஒன்று க்ளோசிங் என்ட்ரி, ஃபிஃப்த் ஒன்று ரெக்டிஃபையிங் என்ட்ரி, சிக்ஸ்த்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி, லாஸ்ட் ஒன்று ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 7 டைப் பிரிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்க. இதில் ஏதாச்சும் 2 மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டால் கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1, 2லாம் இருக்குது. இதோட பெரிய வெர்ஷன் தான் நமக்கு இல்லஸ்ட்ரேஷனாக கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது 2 மார்க்கில் அடிக்கடி கேட்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12th சம் இருக்கு இல்லையா? இங்கே இருக்கு பாருங்கள் 12th. இதை மட்டும் கொடுத்து 2 மார்க்கில் கேட்கலாம். டிரான்சாக்ஷனில் இருக்குது பெய்டு rupees 4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் rupees 5,000 டியூ டு த கிரெடிட்டார்ஸ் கீர்த்தனாவுக்கு கொடுக்க வேண்டிய 5,000ல் 4,800 மட்டும் பணம் கொடுத்துட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் பணத்தை கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்க அந்த 200 என்னது? டிஸ்கவுண்ட். ஓகேவா? அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்துக்கோங்க. அனாலிசிஸ் இருக்குது, அது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். கீர்த்தனாவுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம், கீர்த்தனா ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால் கீர்த்தனா அக்கௌண்ட் டேட்டார் 5,000 டு கேஷ். நம்மளை விட்டு கேஷ் வெளியில் போகுது. எவ்வளோ போகுது? 4,800. நம்ம 5,000 கொடுக்குறதுக்கு 4,800 தான் கொடுத்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிற அந்த 200 நமக்கு ப்ராஃபிட். அதனால நம்ம என்ன செய்கிறோம்? இன்கம். ஸோ நம்ம வந்து கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் போட்டு அந்த 200 போட்டுரும். இது பெய்டு கீர்த்தனா இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அவங்க கொடுக்குற கணக்கு வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது. இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13 ரொம்ப முக்கியமானது. ஜேர்னல் என்ட்ரி மட்டும்தான். டிரான்சாக்ஷன். தினேஷ் ஏ கஸ்டமர் இஸ் டிக்ளேர்டு இன்சால்வெண்ட் அண்டு 40 paise in a rupee is received from the estate for his due rupees 10,000. தினேஷுங்கிறவர் நம்மளோட கஸ்டமர். அவர் 10,000 நமக்கு தரணும். அவர் வந்து இன்சால்வெண்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணதுனால இப்போ அவரால் வந்து ஃபுல் பணம் வந்து பே பண்ண முடியல. ₹1 40 பைசாங்கிற மாதிரி வேணால் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் இருக்கிற 60 பைசா வந்து நமக்கு பேட் டெப்ட்ஸ், வராக்கடன், கொடுத்த கடன் திரும்ப வரல. ஓகேவா? அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கேஷாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம்? 4,000ங்கிறதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பக்கத்தில் வேணால் போட்டுக்கோங்க. 10,000 இன்ட்டு நமக்கு எவ்வளோ 40 பைசா தராங்க இல்லையா? 0.40 போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 4,000 வரும். 4,000. தினேஷ் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு 10,000. பேட் டெப்ட்ஸ் நமக்கு வராத போகிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6,000. ஓகேவா? நமக்கு தர வேண்டிய 10,000ல் 4,000 மட்டும்தான் அவரால் பே பண்ண முடியுது, கொடுத்துட்றாரு. ரிமைனிங் இருக்கிற இந்த 6,000 என்னது? பேட் டெப்ட்ஸ். ஓகே, இந்த சம்மை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெயசீலி. அந்த சம் உங்களுக்கு தெரியும். ரிவிஷன்லேருந்து எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6th சம்மு. இல்லஸ்ட்ரேஷன் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்ததோட கூட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஒன்று ஒன்றா இண்டிவிஜுவலாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷனும் பாருங்கள். நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இல்லஸ்ட்ரேஷனும் பார்க்கணும், எக்ஸசைஸும் பார்க்கணும். இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து சம் வரும், எக்ஸசைஸ்லேருந்து சம் வரும். ஓகேவா? இந்த ML இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 8, இல்லஸ்ட்ரேஷன் 9 பாருங்கள். இதில் நீங்கள் படிக்கும்போதே என்ன செய்யணும்னா CDM, நெஃப்ட், RTGS, ATM இதுக்கான எக்ஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து கம்பல்சரியில் கொடுத்து எக்ஸ்பென்ஷன் எழுத சொல்லலாம். அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரி பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷனில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சம்னா ஃபஸ்ட்டு சம்மும் 12th சம் இருக்கு இல்லையா? 12th சம் அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இருக்குல்ல கமெண்ட்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷு, A4 ஷீட்டு, பேப்பர்ஸ்லாம் இருக்கும். இந்த சம்மு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் உங்களுக்கு 1 மார்க் எல்லாமே
படிச்சுக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா 1 மார்க்குமே நல்லா படிக்கணும். அதே போல் 2 மார்க்கும் நல்லா படிச்சுக்கோங்க. 3 மார்க்கு தியரியும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சம்மில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆல்ரெடி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்த்த மாதிரி தான். இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2 and 3 வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் ஈக்குவேஷன். அதே போல் தான் இருக்கும். தேர்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 7th தான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா சம்முமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். எந்த சம் வேணாலும் கேட்கலாம். அதில் எதுவுமே ஸ்கிப் பண்ண தேவையில்லை. நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு சம் நல்லா பார்த்துக்கலாம். 12th சம். ஓகேவா? இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் பார்த்துங்க. ஜேர்னல் என்ட்ரி பொறுத்தவரைக்கும் எது வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் கீழே கொடுத்துருக்க அந்த நேரேஷனை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இந்த நேரேஷன் இருக்குது இல்லையா? குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் ₹20,000. அப்போ என்ன என்று வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு போட்டு 20,000 எழுதணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்குல்ல பாருங்கள், செகண்ட் ஒன்று ரிசீவ்டு ₹18,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் த டியூ 19,000. நமக்கு நிகாங்கிறவங்க ஆல்ரெடி நம்ம கீர்த்தனா வந்து பார்த்தோம் இல்லையா? எக்ஸாம்பிள் 12 பார்த்தோம். அதோட ஆப்போசிட் இது. அதுக்கு வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். இதில் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம். 18,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் த டியூ ₹19,000. 19,000 நமக்கு வர வேண்டியதில் நிகாங்கிறவங்க ஒன்லி 18,800 கொடுத்து கணக்கை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பணம் உள்ளே வருது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. இப்போ நமக்கு அதனால் 200 வந்து லாஸு. அதனால் டெபிட் சைடில் வைக்கிறோம். டிஸ்கவுண்ட்டு 200. நிகாங்கிறதுக்கு நேராக 19,000 போட்டுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அதே போல் இதில் வந்து ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துட்டு நம்மளை வந்து நேரேஷன் கேட்டிருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷியாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3 lakhs. இப்போ இங்கே நேரேஷன் என்ன எழுதணும்? ஷியாம்ஸ் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹3 lakhs. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். என்ன இருக்குது? இதுக்கு வந்து 3 டைப்ஸாக நீங்கள் நேரேஷன் எழுதலாம். பெய்டு இன்ட்டு பேங்க் அப்படி எழுதலாம். இல்லாட்டி டெபாசிட் இன்ட்டு பேங்க் அப்படி எழுதலாம். இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் இன் பேங்க்னு போட்டு கூட எழுதலாம். 3 இதுக்குமே சேம் என்ட்ரி தான். நீங்கள் சிம்பிளாக வந்து பெய்டு இன்ட்டு பேங்க் அப்படின்னு எழுதுனீங்கனாலே போதுமானது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபஸ்ட் லெசனில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் 4 பார்க்கலாம். தேங்க்யூ.